திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் 130க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், இப்போ திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் ஏறக்குறைய 130க்கும் மேற்பட்டவங்க இதுபோன்ற காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளிவந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் இந்த காய்ச்சலோட தாக்கம் அதிகமா இருக்கு? அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை காவேரி ராஜபுரத்தில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த காய்ச்சல் என்பது அதிக அளவு பரவி வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த 4 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் பின்புதான் அங்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து ஒரு தடுப்பு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தவிர இந்த பகுதியில் இந்த காய்ச்சல் இருந்து கொண்டிருக்கும் போது திருத்தணி சுற்றியுள்ள பகுதிகளிலும் இந்த காய்ச்சல் அதிக அளவு இருந்து வருகிறது. இதன் காரணமாக திருவள்ளூர், திருத்தணி மற்றும் சென்னை ஆகிய மருத்துவமனைகளில் தொடர்ந்து இந்த காய்ச்சலுக்காக மக்கள் அதாவது நோயுற்ற அந்த காய்ச்சலுக்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் நேற்று பொன்னேரியில் 14 பேர் காய்ச்சலுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டி அருகே இருக்கக்கூடிய கீரப்பாக்கம் என்ற பகுதியில் 2 குழந்தைகள், வைஷ்ணவி மற்றும் திலீபன் ஆகிய 2 குழந்தைகள் இந்த வைரஸ் காய்ச்சலுக்கு உட்பட்டு அவர்கள் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த வைஷ்ணவி என்ற 10 வயது சிறுமி இப்போது உயிரிழந்திருக்கிறார். தமிழ் எழில், பொன்னேரி மருத்துவமனை, கும்மிடிப்பூண்டி மருத்துவமனைகளில் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 90 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது? அதாவது திருவள்ளூரை சுற்றியிருக்கிற பகுதியில் இருந்து தினந்தோறும் இந்த காய்ச்சலுக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதில் குறிப்பாக 90லிருந்து 100 நோயாளிகள், உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவற்றில் 5 நோயாளிகளுக்கு அந்த டெங்கு பாசிட்டிவ் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அமைச்சர் கூட ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தது டெங்குவால் உறுதி செய்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது 5 பேருக்கு அங்கு டெங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் தற்போது தடுப்பு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக சத்துணவு ஊழியர்களை இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் சத்துணவு ஊழியர்கள் தான் மக்களுடன் இணைந்து உடனடியாக அந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என்றும், இன்று திருவள்ளூர் அடுத்த செவ்வாய்ப்பேட்டையில் 2000 தலைமை ஆசிரியர்களை கொண்டு ஒரு பயிற்சி முகாம் நடத்தப்படுவதாகவும், இவர்கள் அனைவருமே மக்களுடன் சென்று இந்த தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து இவர்களுக்கு நிலவேம்பு கஷாயம் அளிக்கப்படுவது, குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தற்போது இந்த மருத்துவ முகாம் என்பது செயல்பட்டு கொண்டு வருவதாகவும், அவர்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எழில், பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதை குறிப்பிட்டிருக்கீங்க. பொதுவா இந்த காய்ச்சலுக்கு என்ன காரணம் அப்படின்னு இதுவரை அறியப்பட்டிருக்கிறா? தமிழ், அதாவது இந்த காய்ச்சலை பொறுத்தவரையில் நல்ல தண்ணீர் தேங்கி இருக்கும் பகுதியில் தான் இது போன்ற ஒரு கொசு உருவாவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட மழை காலங்களில் இது போன்று நோய் உடனடியாக பரவக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாகவும் தற்போது கூட பார்க்கலாம். வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு நிலைமை வரும்போது இந்த நோயின் தாக்கம் அதிகரிக்கும் என்பதுதான் சுகாதாரத்துறையினுடைய கருத்தாக இருக்கிறது. இருந்த போதிலும் தடுப்பு நடவடிக்கைகள் அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதுக்கு குறிப்பாக சுகாதாரத்துறை சார்பில் சொல்லப்படும் கருத்து என்னவென்றால், அதாவது மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், போலி மருத்துவர்களை நம்பக்கூடாது. இது போன்ற ஒரு காய்ச்சல் அறிகுறி வந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமோ அல்லது அரசு மருத்துவர்கள் மட்டுமே அணுக வேண்டும். தாமாக மருந்து வாங்கி உட்கொள்வது, இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது என்பதுதான் சுகாதாரத்துறையின் கருத்தாக இருக்கிறது. தமிழ்.